பூமிகா பூமிகா चलो चलो என்ன தரமா பூமிகா 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 என்னாச்சு இங்க பாரு அப்பா பாருமா பூமிகா ஐயோ பூமிகா பூமிகா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் மாமா தூக்குடா வாங்க பூமிகா கூப்பிடா கார் சீக்கிரம் மாமா தூக்குடா வாங்க தூக்குடா பூமிகா 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 ஐயோ டாக்டர் பாத்ரா டாக்டர் டாக்டர் என்னாச்சு சார்? குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரத்தமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பூமிகா நர்ஸ் பூமிகா டோர் ஓபன் பண்ணு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. மாமா, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவ திரும்ப என்கிட்ட வந்துருவாள். நீ பயப்படாத, பூமிகாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவளை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, டாக்டர்ஸ் எப்படி நம்ம பூமிகாவை காப்பாத்திடுவாங்க. ரசத்தி, இங்க பாரு, இன்னைக்கே அவ குணமாயிடுவா, சரியா? ராசாத்தி, நீ எவ்வளவு பெரிய தைரியசாலி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ துணிச்சலா ஃபேஸ் பண்ணுவல்ல. அப்படிப்பட்ட நீ இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கலாமா? மாமா, பூமிகாவை தூக்கிட்டு வரும்போது எவ்வளவு ரத்தம் போச்சு தெரியுமா? அந்த கோலத்துல பூமிகாவை பார்த்துட்டு என்னால எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? பூமிகா எழுந்து வந்து என் அம்மானு கூப்பிடுற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இல்ல மாமா. இனியா, என் பேத்திக்கு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்கணும்? வீட்டுக்குள்ள எப்போ ஓடி அடிக்கிட்டு இருந்த குழந்தை இப்ப இங்க இப்படி படுத்து கிடக்குறாளே, நான் என்னடா பண்ணுவேன்? யாரு கண்ணு பட்டுச்சோ? கடவுளே, என் பேத்திய நீதான் காப்பாத்தணும். பாரு ரசத்தி, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பாரு. டாக்டர் வந்தாதான் தெரியும். ஒண்ணு இல்ல ராசாத்தி, பூமிகாவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. இல்ல அத்தை, பூமிகாவை என்னால பார்க்க முடியல அத்தை. ராசாத்தி, உன் நல்ல மனசுக்கு பூமிகாவுக்கு எதுவும் ஆகாதுமா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து குழந்தைக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்ல போறாரு பாரு. ஆமா ரசாத்தி, பூமிகாவுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. ரசத்தி, நடந்ததை நினைச்சு பயப்படாத. எப்பவும் ஆண்டவனை சோதிப்பானே தவிர கஷ்டப்படுத்துறது கிடையாது. ரசதி, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் பண்ணாதவ நீ. பூமிகா நம்ம கிட்ட திரும்பி வருவா, நீ மனசை தளர விடாத. டாக்டர், டாக்டர், என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாளா? அவ நல்லதானே இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. வெயிட் வெயிட், ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா கண் திறக்க எப்படி 2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், இப்பதான் எனக்கு உயிரே வருது. அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ரசாத்தி, அதான் டாக்டர் பூமிகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் கண் கலங்குற? கவலைப்படாத. இனியா, இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. ஆமா மரகதம், எல்லாரோட வேண்டுதலும் தான் பூமிகாவை குணப்படுத்தி இருக்கு. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? என்ன டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பேரண்ட்ஸ்ங்கிற முறையில கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான். ரசாத்தி, அதான் டாக்டர் கூப்பிடுறாருல, வா பேசிட்டு வரலாம். இனியா, நானும் வரேன்டா. இல்லம்மா, நீங்க வேண்டாம், இவங்க மட்டும் வந்தா போதும். இல்ல டாக்டர், என் பேத்திய பத்தி என்ன பேசினாலும் அது எனக்கு தெரியணும். நானும் வரேன் டாக்டர். டேய் இனியா, டாக்டர் கிட்ட சொல்லுடா, நானும் வரேன்டா. டாக்டர், பெரியமாவும் எங்களோட வரட்டும். உங்ககிட்ட சில விஷயங்கள் பர்சனலா பேசணும். பரவாயில்ல டாக்டர், அவங்களும் எங்க கூட இருக்கட்டும். உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கூட்டிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர், உட்காருங்க. என்ன ப்ராப்ளம் டாக்டர்? டாக்டர், எங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. ஒரே டென்ஷனா இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றத கேட்டு யாரும் அதிர்ச்சி ஆக வேண்டாம். மனச கொஞ்சம் திடப்படுத்திக்கிங்க. டாக்டர், உங்க பேச்சு ஒரு புதுடா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோன்னு டென்ஷனா இருக்கு. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடுங்க. சாரி அனியன், சில விஷயங்களை சுத்தி வளைச்சுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூமிகாவை ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்கேன் எடுத்தோம். அதோட வேற சில டெஸ்டுகள் எடுக்கிறப்ப தான் அவளுக்கு கேன்சர் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ கண்டுபிடிச்சோம். அதை கன்ஃபார்ம் பண்ண இன்னும் சில டெஸ்டுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் தெளிவா தெரியும். ரசாத்தி, ரசாத்தி, ரசாத்தி? ரசாத்தி, ரசாத்தி, இங்க பாரு. என்னாச்சு? ரசாத்தி, கடத்துற. டாக்டர், என்னாச்சு பாருங்க. ரசாத்தி, 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 டாக்டர், என்னன்னு பாருங்க. நர்ஸ், டாக்டர், இவங்களை பெட்ல அட்மிட் பண்ணி இம்மீடியட்டா ட்ரிப் ஓகே சேர்த்து டாக்டர். சீக்கிரமா பண்ணுங்க. சரிங்க டாக்டர்.
டாக்டர் ராசாத்திக்கு என்னாச்சு? நத்திங் டு வரி. நான் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி மயக்கமாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க. டாக்டர், என் பேத்திக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்றீங்களே, இந்த வயசுலயே அவளுக்கு இவ்ளோ பெரிய வியாதியா? என்னமா பண்றது, சில நேரங்களில் நாம எதிர்பார்க்காதது நடக்கத்தான் செய்யும். அதுக்காக மனசை தளர விட்டுறாதீங்க. நிச்சயம் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தைய சேவ் பண்ண வேண்டியது எங்க கடமை. டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன வருதாலும் அதை குணப்படுத்தி என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என் பொண்ணுதான் முக்கியம். அவ இல்லாம நாங்க வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. இனிய, எங்களால ஆன எல்லா முயற்சியும் நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உங்களோட அன்புக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். டோன்ட் வரி. ஐயோ கடவுளே, என் பேத்தி இப்படி கிடக்குறாளே. இவளை இப்படி பாக்குறதுக்கா ஸ்ரீரங்கத்துல இருந்து வர சொன்ன. என் பூமிகாவுக்கு கேன்சர் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்களே. இவ பிறந்த உடனேயே டாக்டர் செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ அவ பொழைச்சு வந்துட்டா. அப்படியெல்லாம் பொழைச்சு வந்தது எதுக்கு? இப்படி அல்ப ஆயுசுல போறதுக்கா? கடவுளே, உன் மனசு என்ன கல்லா? இப்படி ஒரு பிஞ்சு குழந்தைய போய் சோதிக்கிறியே. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்களே, அப்ப ஏன் பேத்தியும் தெய்வம் தானே? தெய்வமே தெய்வத்தை சோதிக்கலாமா? என் பேத்திய எப்படியாச்சும் காப்பாத்துப்பா. அவ பொழைக்கலனா நான் என்னோட உசிரியை விட்டுடுவேன். எங்க 2 பேரு உயிரும் இப்ப உன் கையில தான் இருக்கு. நான் பண்ண பாவத்துக்கு என்ன நீ சோதிக்கிறியா? அவளுக்கு வந்தது எனக்கு வந்திருக்க கூடாதா? என்ன மன்னிச்சு என் பேத்திய காப்பாத்தி கொடுத்துரு கடவுளே. டாக்டர், டாக்டர், எஸ் டாக்டர், என் பேத்திக்கு இப்ப எப்படி இருக்கு? என்னம்மா, பேத்தி மேல அவ்வளவு பாசமா? டாக்டர், எவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உங்க நல்ல மனசுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். என் பேத்தினா எனக்கு உசுறு டாக்டர். அவ ஏற்கனவே செத்து பொழைச்ச குழந்தை. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் டாக்டர். அம்மா, நீங்க பேச்சுவாக்குல உங்க பேத்தி செத்து பொழைச்சான்னு சொன்னீங்களே, அப்படி என்ன நடந்துச்சு? அது வந்து டாக்டர், அவ பிறந்ததும் உடம்புல எந்த அசைவும் இல்ல, இதயம் கூட துடிக்கலன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ கொஞ்ச நேரத்துல அவ உடம்புல அசைவு தெரிஞ்சது, இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. இது ஏதோ கடவுள் செயல்தான்னு டாக்டர் சொன்னாங்க. நாங்களும் இவ மறுஜன்மம் எடுத்ததா நம்பிட்டு இருந்தோம். அப்படி செத்து பொழைச்சவளுக்கு மறுபடியும் சோதனை வந்திருக்கே டாக்டர். அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல டாக்டர். அம்மா, உங்க பேத்திக்கு பிறப்புலயே ஏதோ பிரச்சனை இருந்திருக்குமா? அது இப்பதான் ஒரு வகையில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இப்படி ஆனதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கங்க. என்ன டாக்டர் நீங்க சொல்றீங்க? ஆமாமா,
அடிபட்டதுனாலதான் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது கேன்சர் சிம்டம்ஸ் தெரிஞ்சது. இல்லன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிருக்கும். அது வரைக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. இப்பவே தெரிஞ்சதுனாலதான் ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. டாக்டர், அப்ப என் பேத்தி குணமாயிடுவாளா? அதுக்காக தான் சில டெஸ்டுகள்லாம் எடுத்திருக்கேன். உங்க பேத்தியோட சில சாம்பிள்ஸ சென்னையில இருக்கிற சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ரிசல்ட் வந்ததும் கன்ஃபார்மா சொல்லிடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், நீங்க எவ்வளவு டெஸ்ட் வேணாலும் எடுங்க, எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். ஆனா என் பேத்திய மட்டும் பழைக்க வச்சிருங்க டாக்டர். அது போதும் எனக்கு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. கடவுளே, என் பூமிக்காவை காப்பாத்தி கொடுத்துரு. கடவுளே, இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது வந்து நான் கேட்டிருக்கேனா? என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு ஏன் இப்படி ஒரு வியாதியை கொடுத்த? அவ ஏற்கனவே ஒரு கண்டத்தை தாண்டி இப்ப உயிரோடவே இருக்கா. இப்ப திரும்பவும் அவ உயிர் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டியே. என் பொண்ணுதான் என் வாழ்க்கையே, அவதான் என் உலகம். தயவு செஞ்சு அவளை எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுத்துரு. நான் இப்ப உன்னை தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பிச்சு கேட்கிறேன். ராசாத்தி மயக்கம் போட்டு கிடக்கிறான். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல கடவுளே. உன்னை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. தயவு செஞ்சு எனக்கு சொந்தமான 2 உசிரையும் திருப்பி கொடுத்துரு. என்னை கைவிட்டுறாத கடவுளே, கைவிட்டுறாத. அப்பா, என் பொண்ணு பழிச்சிடுவாளப்பா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதில்லப்பா. டேய் இனியா, என்னடா இது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? பூமிகா தெய்வ குழந்தைடா, அவளுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. ஆனா டாக்டருங்க அவளுக்கு கேன்சர் சிம்டம்ஸ் இருக்கிறதா சொல்றாங்களேப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இனியா, இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஒருவேளை பூமிகாக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனா கூட அதெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம்டா. ஏன்னா இது அவளுக்கு ஆரம்ப ஸ்டேஜ் தானே. நீ படிச்சவன் தானடா, உனக்கே இதெல்லாம் தெரிய வேண்டாமா? நீயே இதுக்கு போய் கலங்கலாமா? இல்லப்பா, நீங்க இப்ப என்னதான் ஆறுதல் சொன்னாலும், என்னதான் நான் படிச்சவனா இருந்தாலும், பூமிகா பாவம் பச்சை குழந்தைப்பா. இப்போ ஒரு பக்கம் என்ன நிலைமைன்னு தெரியாம பூமிகா பெட்ல இருக்கா, இன்னொரு பக்கம் ராசாத்தி முடியாம ஆயிட்டாப்பா. 2 பேருக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பாருடா, உன் மனசு என்னால புரிஞ்சுக்க முடியுது இனியா. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். அதான் நாங்க எல்லாரும் கூடவே இருக்கோம்ல. இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் விலகிரும்டா. நீ கவலைப்படாம தைரியமா இரு. இனியா கலங்காதப்பா. உன்ன மாதிரி நானும் கடவுளைத்தான் நம்பி இருக்கேன். அவர் நிச்சயமா கைவிட மாட்டார். பூமிகா பழைய பூமிகாவா நம்ம கிட்ட வந்து சேருவா.